மெழுகுவர்த்தியின் வாக்குமூலத்தை நம்பி கரடியுடன் கூட்டு சேர்ந்தான் வீரன். ஆனால் வீரனுக்கு தெரியவில்லை இது எங்கு போய் முடியும் என்று. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எனக்கு இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டைம் இப்போ 9:14 AM, ஃப்ரைடே செப்டம்பர் 1, 2023. மார்க்கெட் கரெக்ஷனான பிறகு பேங்க் நிஃப்டி 6.95 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரெல்லாம் 43,996.10 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 4.35 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,258.15 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஃபிளாட் ஓப்பனிங். அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை மார்க்கெட்டை தீவிரமா விசாரிச்சதுல கரடி கிட்ட தான் புதையல் இருக்குன்னு டே கேண்டில் எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம கக்கிடுச்சு. இங்க பாரு கேண்டில், நீ சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு புதையல் வேட்டைக்கு போறோம். இதுல ஏதாச்சும் கோல்மால் நடந்தது, உன் தலையில இருக்கிற திரிய முழுசா உருவிட்டு உன்னை அப்படியே அலேக்கா தூக்கி அடுப்புக்குள்ள போட்டு போயிட்டே இருந்துரும். அப்புறம் உன்னோட பிரகாசமான வெளிச்சத்தை நீ மட்டும் இல்ல யாராலையும் பார்க்க முடியாது சொல்லிவிட்டாமா. மெழுகுவர்த்தியின் வாக்குமூலத்தை நம்பி கரடியுடன் கூட்டு சேர்ந்தான் வீரன். ஆனால் வீரனுக்கு தெரியவில்லை இது எங்கு போய் முடியும் என்று. மணி இப்போ 9:15 AM. நிஃப்டி 50ல இருந்து செப்டம்பர் 7 19,000 புட் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு டார்கெட்டை தேடும் போது வர பாப்பப்ப பார்த்தா ஜீரோதா மேல வர கோபம் வேற எங்கேயும் வந்ததில்லப்பா எனக்கு. இந்த மாதிரி ஓவர் நைட் பர்ச்சேஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது தான் ஜீரோதாவை அப்படியே மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கு. நம்ம பணத்து மேல எவ்வளவு அக்கறை ஜீரோதாக்கு. நம்ம கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகும் போதெல்லாம் அப்ப இந்த அக்கறை எங்க போகுதுன்னு தெரியலப்பா. எனக்கு இன்னைக்கு வேற வழி இல்லாததுனால இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் பிரைஸ்ல இன்ட்ராடேவை செலக்ட் பண்ணிட்டு 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்குக்கு இன்றைக்கான டார்கெட்டை செட் பண்ணிடலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆப்ஷன்ஸ் மெனுல எக்ஸிட்டை கிளிக் பண்ணிட்டு இங்க ட்ரிகர் பிரைஸ்ல 22 ரூபாய்னு டைப் பண்ணிடலாம். இன்ட்ராடேல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிடிடி ஆப்ஷன் கிடையாது. அதனால நம்ம ஸ்ட்ரைக்குக்கு மேனுவல டார்கெட்டை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் ஆனா 17.90 காசுல இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணினா 22 ரூபாயை ரீச் பண்ணுமா, அல்லது நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால மற்றும் நம்ம இன்னைக்கு இன்ட்ராடேல பர்ச்சேஸ் பண்ணினதுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்பு நம்ம ஸ்ட்ரைக் எவ்வளவு பிரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆகுதுன்னு முந்திரி திராட்சை ஏலக்காய் துருவுன தேங்காய் ஸ்டஃப் பண்ணின இனிப்பு தேங்காய் பண்ண சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50ல இருந்து செப்டம்பர் 7 19,000 புட் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 17.90 காசுக்கு பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 16.65 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 62.50 காசு மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 6.98% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய கரடி 100 கிலோ சாக்கு பையில் தைக்க முடியாத அளவிற்கு வாரி கொடுத்ததால் திக்குமுக்கு தெரியாமல் தள்ளாடி போயிட்டேன். அதாவது நம்ம ஸ்ட்ரைக் 18.20 காசு வரைக்கும் மேல போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 15 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்திருக்குப்பா. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 1.68% ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து யூட்டன் எடுத்த நம்முடைய கரடி கண்டிப்பாக நம்மை கதறவிடும் என்று உறுதியாக முன்கூட்டியே தெரிந்ததால் என்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு மலை போல் உட்கார்ந்து விட்டேன். இப்போ இங்கிருந்து நம்ம ஸ்ட்ரைக் கண்டிப்பா மேல வராதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ஸ்ட்ரைக் எவ்வளவு பிரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆகுதுன்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கும் போது மார்க்கெட் நமக்கு பேரானந்தத்தை பரிசாக வாரி வழங்கியுள்ளது. அதாவது நம்ம ஸ்ட்ரைக் 7.10 காசில் ஸ்கொயர் ஆஃப் ஆகி இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 540 ரூபாய் மைனஸ்ல இருக்கு. அது எப்படி திமிங்கலாம்? பர்ச்சேஸ் பண்ணனா பிரீமியம் பிரைஸ்ல பை பண்றீங்க, எக்ஸிட் ஆனா லோவஸ்ட் பிரைஸ்ல எக்ஸிட் ஆகுறீங்க. இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அப்பதான் சீக்கிரமா எல்லாரும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஒரு அநியாயத்துக்கு வெறும் 30 பைசா மட்டும் மேல வந்துட்டு ஒரே நாள்ல ஒரே அடியா பாதிக்கு மேல புடிங்கிட்டு போயிட்டான் இந்த மார்க்கெட். அடே நிஃப்டி 50 இன்னைக்கு எக்ஸ்பைரி டே இல்லடா உனக்கு, அடுத்த வாரம் வியாழக்கிழமை தாண்டா உனக்கு எக்ஸ்பைரி. இன்னைக்கே மொத்தத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்த வாரம் என்னத்த புடுங்குவ? இந்த மாதத்தில் முதல் நாளான இன்று மிகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக வெற்றிகரமாக அமைத்து கொடுத்த நம்முடைய மார்க்கெட்டுக்கு மனமார்ந்த நன்றிகள். வீரன் மார்க்கெட்டை வஞ்ச புகழ்ச்சி அணியில் புகழ்கின்றான். காலையில ஒருத்தன் குறி சொன்னானே, அவனை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கிறேன். பங்குச்சந்தை தொடங்குவதற்கு முன்பே குறி சொல்லும் அந்த நாளுக்கண்ணு ஆசாமியை கண்டுபிடித்து தருவோருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டு ஆவரேஜ் பிரைஸ் 17.90 காசு போட்டா 895 ரூபாய். நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை கொஞ்சம் கூட மதிக்காம நேரா லோவஸ்ட் பிரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆனதுனால நம்முடைய லாஸ் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டு 10.80 பாயிண்ட்ஸ் போட்டா 540 ரூபாய். 895 ரூபாயில நான் இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தா 540 ரூபாய். அதாவது 60.67% நஷ்டம். 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 500 ரூபாயை தொலைச்சு விட்டான் இந்த கிறுக்கு பையன். நம்ம இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா? கரெக்டான ஸ்ட்ரைக், அதாவது கால் ஆப்ஷனா அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா? நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல 5 ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்ததுனால எனக்கு இன்னைக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்கை தப்பான டைம்ல தவறான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணி தவறான பிரைஸ்ல என்ட்ரி எடுத்து தப்பான டார்கெட்டை செட் பண்ணினது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால நம்முடைய கேபிட்டல்ல இருந்து பாதிக்கு மேல உருவிட்டு போயிட்டான் இந்த மார்க்கெட். தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரியாம நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேடிங் பண்ணி ஈஸியா ப்ராஃபிட் புக் பண்ணிடலாங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை அடியோட மறந்துருங்க. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்கெல்லாம் பல பேரோட ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்துருக்கிறோம். எதையாவது சொல்லி எங்க மனசை மாத்திராதீங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க பையில இருக்கிற பணத்துக்கு உங்களுக்கு நீங்களே சூன்யம் வைத்துக் கொள்வதற்கு சமம். உங்க பணத்தை உங்களை தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. தயவு செய்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்க எட்டி கூட பார்த்துறாதீங்க. இது ஒரு பணம் தின்னி திமிங்கலம். வீரனுக்கு புத்தி வந்த தருணம். சரி, ஓகே, நமக்கு இன்னைக்கு எவ்வளோ brokerage ஃபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணதுக்கு டோட்டல் brokerage ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலாக 48.17 காசை சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்து மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் கரெக்டாக பிறகு பேங்க் நிஃப்டி 446.95 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல இருக்க. ஓவரால் 44,436.10 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 181.50 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல இருக்க. ஓவரால் வேல்யூ பார்த்தாக்கா 19,435.30 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் எனர்ஜி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை மற்றும் மறுநாள் மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்கும் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from மார்க்கெட் என்னாச்சு.